ஆபிரகாம் 10 வருஷம் இருக்கும். அதான் பார்த்து ரொம்ப நாள் அவனே எனக்கு அடையாளமே தெரியல சரியா. அண்ணே ஆபிரகாமனே அவங்க பாஸ்டர் இருக்காங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை வந்திருக்காங்க நம்ம ஊருக்கு. ரொம்ப வருடங்கள் கழித்து இந்த நாளில் அவங்க நம்ம மத்தியில் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியா அண்ணன் செல்வராஜ் அண்ணனுக்கு ஃபோன் அடித்தேன். அண்ணன்கிட்ட சொன்னேன், அண்ணன் இந்த மாதிரி பாஸ்டர் ஐயா அவர் பிரதர் அனுப்பி விடுதேன் அப்படின்னாங்க. நீங்கள் இருக்கிறது பெங்களூர்ல இருந்து அவங்க ஆபராமண்ண பாஸ்டர் வராங்க அப்படின்னாங்க. சரி, இந்த நாளில் அவங்க நம்ம மத்தியில் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க வந்திருக்காங்க. அவருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்மளுடைய அகிலாண்டவர திருச்சபை சார்பிலும் இரு கரம் தட்டி அவர்களை வாழ்த்துக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. நம்மளால் கிடைத்து சில அநேக வருடங்கள் கழித்து உங்கள் ஊருக்கு வரும்படியாக கர்த்தர் கொடுத்து சிலாக்கியதுக்காக கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். இது கடைசி காலமாக இருக்கிறபடினால் ஆண்டவர் சபையை நேசிக்கிறார். அல்லேலூயா. நான் காலையில் கிளம்பும்போது பைக் ஸ்டார்ட்டே ஆகணும். பைக் ஸ்டார்ட் ஆகலாம். அப்புறம் கொஞ்ச நேரம் என்ன, அப்புறம் இன்னொருத்தர் வந்தார், அவர் அடித்து பார்த்தாரு. அதுக்கப்புறம் என்ன ஆனேன், ஸ்டார்ட் ஆகல. அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். திருப்பி கவர்மெண்ட் அடித்தேன், வண்டி என்ன ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகிட்டு. சரி இப்படி போயிடும் இன்ஜினியர் வந்து. அப்புறம் திருப்பி வந்து வந்தேன். அப்போ அழைத்து பார்க்கும்போது நேற்று தினத்தில் அண்ணன் சொன்னாங்க, நைட்டு உட்காந்து ஒரு செய்தி எடுத்தேன். ஆண்டோட்ட செய்தி எடுத்துட்டு இந்த செய்தியை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தேன், ஆவியில் இறங்கி எல்லாத்தையும் பார்க்கும்போது செய்தியை நான் மாற்றிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த செய்தியை கொடுக்கும்படியாக என் உள்ளத்திலே ஆண்டவர் வாஞ்சித்தார். ஆண்டவர் எனக்கு 2 விதமான வரங்களை கொடுத்து உலகம் முழுவதும் ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதில் முதலாவது வரம் என்னவென்றால் அந்நிய பாஷை வியாக்கியானம். அந்நிய பாஷை வியாக்கியானம். ஒரு மனிதன் எந்த பாஷைகளை பேசினாலும் அதுக்கு அர்த்தத்தை சொல்லும்படியாக கிருபை கொடுத்திருக்கிறார். எல்லா பெரிய பெரிய பெண்டைகாஸ்ட், இண்டிகாஸ்ட், சைஎஸ்ஐ எல்லா சபைகளிலும் இந்த வரங்களை நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். 2வது வேர்ட் ஆஃப் நாலேஜ். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே என்ன காரியம் இருப்பதை கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த வரத்தின் மூலமாக பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் இந்த சபைக்கு ஒரு காரியத்தை குறித்து பேசினார். அதை உங்களிடத்தில் பேசலாம் என்று வாசிக்கிறேன். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மீகா 2:13 வாசிக்கலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு இந்த சபையை பார்த்தும் உங்களை பார்த்து பேசுகிற காரியம் என்னவென்றால் தடைகளை நீக்கி போடுகிறது, உங்களுக்கு முன்பாய் செல்கிறார். அல்லேலூயா. இந்த சபையுடைய வாழ்க்கைக்கும் இந்த சபையுடைய விசுவாசுடைய வாழ்க்கையிலும் இந்த சபையிலும் முன்னேற முடியாதபடிக்கு அநேக தடைகள் இருப்பதை ஆவியில் பார்க்கிறேன். அநேக தடைகள் இருப்பதை என் ஆவியிலே பார்க்கிறேன். அப்போ தடைகளை நீக்கி போடுகிறவர் எப்படி வந்தா இந்த தடை உடையும்? அல்லேலூயா. கரெக்ட் தானே? தடை உடையன்னா ஏதாவது ஒண்ணு இருக்கணும். தடை உடைய நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? ஆனா நம்ம அது செய்யறது இல்லை. நம்ம அது என்ன செய்யறது இல்லை, செய்யறது. அதனால தடை உடைய மாட்டேங்குது. தடை உடையும்னா நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சு அது தடை என்ன செய்யும்? உடையும். இல்லைன்னா தடை என்ன செய்யாது, அது அப்படி படுத்துட்டே இருக்கும். அது எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை நாளுக்கு நாளும் தடை உடையவே உடைய. ஆண்டவரே இரக்கமாயிரு இரக்கமாயிருக்குன்னு சொல்லும் போது முடிச்சிடல. யோவான் 8வது அதிகாரம் 31, 32 வாசிக்கலாம். யோவான் 8, 31, 32 வாசிக்கலாம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என் சீசராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள். அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க. இந்த சபை திருச்சபையார் முதல்ல எதிரை காத்திருக்க வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார்? உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். எதில் நிலைத்திருக்க வேண்டும்? உபதேசத்தில். நிறைய பேருக்கு உபதேசமே தெரியாது. அல்லேலூயா. நிறைய பேருக்கு உபதேசமே தெரியாது. உபாகமத்தின் புஸ்தகம்
33வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 33:3 வாசிக்கலாம். மெய்யாகவே தன் சிலை ஜனங்களை சிநேகிக்கிற அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவருடைய கையில் இருக்கிறார்கள். உம்முடைய பாதத்தில் இருந்து உம்முடைய வார்த்தையினால் அவர்கள் போதனை அடைவார்கள். அல்லேலூயா. அப்போ இயேசு தம்முடைய உபதேசத்தை பேசும்போது சொல்கிறார், நீங்கள் உபதேசத்தை கேட்கும் போது என்னை சீசராக இருப்பீர்கள், என் உபதேசத்தை கேட்கும் போது நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே deuteronomy வாசிக்கிறோம், ஆவியானவர் சொல்லுகிறார், என் உபதேசத்தை கேட்கும் போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. அப்போ உபதேசம் என்பது என்ன? இயேசு தம் வாயை குறித்து பேசுறது எல்லாமே உபதேசம். அல்லேலூயா. இயேசு தம்முடைய வார்த்தை சொன்னது எல்லாமே உபதேசம். ஆனா இன்னைக்கு சர்ச்சுக்கு நிறைய ஜனங்க வர்றதே கிடையாது. சர்ச்சுக்கு நிறைய ஜனங்கள் வர்றதே இல்லை. கொரோனா வந்த பிள்ளைங்க அவங்க வீட்டில் படுத்துட்டான். படுத்து எல்லாம் யூடியூப்பை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு டைமை ஒப்பைத்திட்டு இருக்கான். புரியுதா உங்களுக்கு? நம்ம நாட்டில் தான் ரொம்ப மோசமான காரியங்கள் அதிகமாக அந்த செல்லுலே அடாப்ட் ஆகிட்டான். அல்லேலூயா. வேற எதுலேயும் முன்னேறதுக்குள்ள வழி ஒன்றுமே தெரியல, எல்லாமே செல்ல தான் இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில உபதேசத்தை கேட்கும் போது நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பாதத்திலே நாம் உபதேசத்துக்காய் காத்திருக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என்ன வார்த்தைகளை குறித்து என்னோடு பேசுகிறார் என்பதை ஒரு விசுவாசி கேட்கும் போது அவனுக்கு தடை உடையுது. அல்லேலூயா. போன வாரம் கொடுத்த செய்தி இந்த வாரம் என்னன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லுங்க சொல்லுங்க. போன வாரம் கொடுத்த ஒரு ஆள் இப்படி சத்தமா பேசவே கூடாது. சத்தமெல்லாம் பேசினா எல்லாரும் குழம்பிடும். போன வாரம் கொடுத்த செய்தி நான் சொல்லிடுறோம் பாஸ்டர். எத்தனை பேர் கையை மட்டும் உயர்த்த முடியும்? சொல்லுங்க. 1 வேற, 2 வேற. அப்போ மற்றவங்க காரியம் என்ன? பட்டு ஃபர்ஸ்ட் தேவனுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கும் போது நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். அப்போ உபதேசம் என்றால் என்ன? இயேசு சொன்ன வார்த்தையிலே நிலைத்திருக்கும் போது அவர் விடுவிக்கப்படுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு சத்தியம்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாம போயிட்டு. ஒருத்தனை கேட்டேன் விருதுநர்ல, சத்தியம்னா என்னன்னு கேட்டேன். இது செய்தி கொடுத்துட்டு இருக்கும் போது அவன் சொன்னா பலசர கடைக்கு சிட்ட போடுறதான சத்தியம்னு சொன்னான். பலசர கடைக்கு சிட்ட போடுறது. இப்போ சிட்ட போடுறதுக்கும் சத்தியத்துக்கும் அவனுக்கு என்ன தெரியல, அர்த்தம் தெரியாம போயிட்டான். அப்போ அது கணக்கு தான் எழுதுறோம், இது கணக்கு எழுதுதான் சத்தியம் நினைச்சிட்டான். சத்தியம் என்பது தேவனுடைய வார்த்தை. யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது இயேசு ஒரு காரியத்தை பேசுகிறார். யோவான் 17:17 வாசிக்கலாம். உம்முடைய சத்தியத்தினாலே உம்முடைய பரிசுத்தமாக்கும். எல்லா கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அப்ப ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? சத்தியமா இருக்கிறார். அப்படி சத்தியம் என்பது என்ன? அவருடைய வசனம். அவருடைய வசனத்தை நீங்க கை கொண்டு சத்தியம் வாசிக்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 2:5 வாசிக்கலாம். அவருடைய வசனத்தை கையுடத்திலே, அவருடைய வசனத்தை கையுடத்திலே என்ன அன்பு பூர்ணப்பட்டிருக்கிறது? தேவ அன்பு பூர்ணப்பட்டிருக்கிறது. அதனாலே நாம் அறிந்திருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? நான் பைபிள்ல இருந்து எங்கேயும் வெளியே போக மாட்டேன். அப்போ அவருடைய வசனத்தை கை கொள்ளும் போதுதான் தேவ அன்பு வருதை தவிர மற்றபடி யாருக்கும் என்ன செய்யல, வரல. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வசனத்தை என்ன செய்யறது இல்லை, கை கொள்றதே இல்லை. உலகத்தை கை கொள்றான், சொந்தக்காரங்களை கை கொள்றான், ஜாதியை கை கொள்றான். அது என்னை காப்பாற்றும், இது என்னை காப்பாற்றும் நினைக்கான். எதுவும் உன்னை காப்பாற்றாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரமே ஒரு விசுவாசியை காப்பாற்ற முடியும். மற்றபடி எந்த ஒரு காரியமும் ஒரு விசுவாசி என்ன செய்ய முடியாது, காப்பாற்றவே முடியாது. ஆண்டவர் ஒரு மனிதனை விடுவிக்க வேண்டுமானால், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால், தடைகள் உடையப்பட வேண்டுமானால், முதலாவது அவன் தேவனுடைய உபதேசத்துக்கும் வசனத்துக்கும் அவன் செவி கொடுக்க வேண்டும். இந்த வசனத்துக்கும் இதுக்கும் செவி கொடுக்காம என்னத்தையா ஒண்ணு யோசிச்சுட்டு ரொம்ப நேரம் அழுவதுனால நம்முடைய பிரச்சனை மாறுவது இல்லை. அழுவதுனால பிரச்சனை ஒருபோதும் மாறுவது இல்லை. நிறைய பேர் ரொம்ப அழுவாங்க, டிவிக்கு முன்னால உட்காந்து அழுவாங்க, உபவாச ஜெபத்தில் அழுவாங்க, எல்லாம் அழுவாங்க. ஆனா ஆண்டவர்
அழுகிறதுக்கு அழுகுவது ஆண்டவர் கேட்பார், அதுல இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் மெய்யாகவே சத்தியத்தை அறியும் போதுதான் நீங்கள் விடுதலை அடைவீர்கள். ஒரு மனிதன் முதலாவது எதற்கு அழ வேண்டும்? வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஒரு மனுஷன் முதலாவது எதுக்கு அழணும்? பாவத்திற்காக அழணும். 1 யோவேல் 1:8 வாசிக்கலாம். யோவேல் 1:8 ஒருவர் வாசிக்கலாம். தன் பாலிய வயதின் புருஷனுக்காக வெட்டெடுத்திருக்கிற பெண்ணை போல நீ அழுது புலம்பு. ரைட்டா? முதல்ல நம்ம எதுக்கு அழணுங்க? பாவத்துக்கு அழணும். எதுக்கு அழணும்? நான் ஒரு பெரிய பாவி ஆண்டவரே. சங்கீத புஸ்தகம் 51வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 51:3. என் மீறுதலை அறிந்திருக்கிறேன். அப்ப பாருங்க, முதலாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் பாவத்தை அறிக்கையிட்டு பாவத்திலிருந்து மெய்யாகவே அவன் விடுதலை அடையும் போது, அவனுடைய வசனத்தை கைகொள்ளும் போது தேவன் அவன் மீது இரக்கமா இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குது. ஆனா திருப்பி திருப்பி நம்ம பாவம் செஞ்சுட்டே இருக்கோம். பாவம் செய்யறோமா செய்ய மாட்டேங்கம்மா? சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் இந்த காரியம் தொடர்ந்து வருதுன்னா என்ன காரணம்? அந்த பாவத்திலிருந்து முழுவதுமான விடுதலை இல்லை. பாவத்திலிருந்து எப்படி இல்லை? முழுவதுமா இல்லை. இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவனும் எப்படி இருக்கான்? 3 கிறிஸ்தவனா இருக்கிறான். என்ன கிறிஸ்தவன் இருக்கான்? 3 கிறிஸ்தவனா இருக்கிறார். முதலாவது பள்ளியை கிறிஸ்தவனா இருக்கிறார். ஏசுனார் இறந்த அன்னைக்கு எப்பா என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லுவான். அதோடு அவங்க கதை முடிச்சு. 2வது கிறிஸ்தவன் எப்படி இருக்கிறான்? கன்வென்ஷன் கிறிஸ்தவனா இருக்கிறான். என்ன கிறிஸ்தவன்? இயேசுக்காக ஒப்புடுங்க, அப்பா நான் ஒரு பாவிப்பா அப்படி ஒப்புடுப்பான். 3வது கிறிஸ்தவன் யார் என்றால் சபைக்கு வரும்போது ஆண்டவரே என்னை மன்னியப்பான்னு சொல்லுவான். இப்படிதான் 3 டெண்டில் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாக மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்திலே பாவத்திற்காக மனஸ்தாபப்பட வேண்டும். எப்படி படணும்? மனஸ்தாபம். 10 ஆத்துமா இருக்கான், 2 ஆத்துமா இருக்கான், 20 பேர் இருக்கான், 15 பேர் இருக்கான், மேட்ரு இல்லை. அல்லேலூயா. மேட்ர ஒழுங்கா இருந்தா ஊர்ல ரசிக்கப்பட்டுருவான். கையை தட்டி ஆண்டவரை மன்னிப்பு. அவ்வளவு பேர் இருக்கா, இவ்வளவு இருக்கா, ஒழுங்கா இருந்தா போதும், ஊர்ல ரசிக்கப்பட்டுருவான். அவனுக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சும்மா போட்டு அப்படி இப்படிலாம் பேசி ஒன்றும் ஆக போறது இல்லை. ஒழுங்கான வெளிப்பாடும் ஒழுங்கான தீர்க்க தரிசனமும் ஒழுங்கான தரிசனமும் நமக்கு இல்லை. எல்லாம் அறகுறை 50, 40, 30, 60, 30 இப்படி இருந்தால் ஒரு நாள் என்ன செய்யாது? ஒன்றுமே செயல்படுத்தவே முடியும். ஆண்டவர் நம்மை கொண்டு ஒன்றும் செய்ய முடியப்படுத்தவே முடியாது. தெளிவான காரியங்கள் இல்லாததுக்கு என்ன காரணம்? முழுமையான பணம் திரும்ப நமக்கு இல்லை. ஒவ்வொரு நாளும் கம்பெனி எனக்கு ஆண்டவரே என் பாவத்தை மன்னின்னு சொல்ல திருப்பி என்ன செய்கிறோம்? இதுக்கு என்ன காரணம்னா, உங்களுக்கு கதை சொன்னாலும் புரியும். அந்த காலத்திலே நீங்கள் ஒரு ஃபோட்டோ கேமரா பார்த்துருப்பீங்க இல்லையா? இப்போ உள்ளது ஜிப்பு வச்சுருக்கு. அப்போ உள்ளதுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ எடுத்த நெகட்டிவ் இருக்கும், ஃபோட்டோவில் இருக்கும். அந்த நெகட்டிவ் கழுவு கொடுக்கும்போது ஃபோட்டோ கொடுப்பா. அந்த நெகட்டிவ் என்பது பாவம், நெகட்டிவ் என்பது பாவம். அந்த ஃபோட்டோ என்பது அறிக்கை, ஃபோட்டோ என்பது அறிக்கை. நீங்கள் பாவம் செஞ்சீங்க ஆண்டவரே நீ மன்னின்னு சொல்லும்போது எது வந்துடுது? ஃபோட்டோ வந்துட்டு ஒன்று ஃபோட்டோ கிழிச்சு போட்டுருது. ஆனால் நெகட்டிவ் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? உள்ளே இருக்குது. அது திருப்பி வந்துட்டே இருக்கு. புரிஞ்சுட்டா? அப்போ முழுமையாக வரணும்னா என்ன செய்யணும்? முழுமையாக வரணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்னா ஆண்டவருடைய சமூகத்தில் ரூம்ப அடைச்சிட்டு, எப்படி ரூம்ப அடைச்சிட்டு மனஸ்தாபப்பட்டு அழுத ஜெபம் பண்ணணும். ஏன் அந்த வசனத்தில் அப்படி போட்டிருக்குன்னு தெரியுமா? பைபிளில் புள்ளி கமாக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. பைபிளில் புள்ளி கமாக்கு என்ன இருக்கு? அர்த்தம் இருக்கு. அதில் போட்டிருக்கு, பாலிய வயதின் ஸ்திரீக்காக அழுது புலம்புவதை போல நீ அழுது புலம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பாலிய வழிய பெண் எதுக்கு சொல்லியிருக்குன்னா, ஒரு கல்யாணம் முடிந்த இளம்பெண் அழுத எப்படி அழுவா? என் ஆண்டவன் இறந்து விட்டானே என்று சொல்லி அவள் மாறுபடைத்து அழுது ஜெபம் பண்ணும், அழுவா. அவளை போல அழுக யாருக்குமே கிடையாது என்று ஆண்டவர் சொல்லுங்க. அதே போல நம்முடைய பாவத்திற்காக நம்ம அழ வேணும். பாவத்துக்கு என்ன செய்யணும்? அழணும். பாவத்துக்கு அழுறவே இல்லை. ஆண்டவரே எனக்கு வேலை தரல, இந்த சண்டைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போடுறான், அவன் எனக்கு விரோதமாக நிற்கிறான், சொந்தக்காரன் நிற்கிறான், இதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம்? அழுறோம். இதுக்கு அளவே கூடாது. என்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வந்தீர்களோ அவர் உங்களை பொறுப்படுத்திக் கொள்வார். அவர் உங்களை பொறுப்படுத்திக் கொள்வார். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு எதுக்கு ஆண்டவர்கிட்ட வரணும்? அதுக்கு என்ன செய்யறது இல்லை, வர்றது இல்லை. இயேசுவேன் பாவத்தை முழுமையாக மன்னிங்க, முழுமையாக அறிக்கையிடுங்க. இப்படி வரும்போது உண்மையான விடுதலை ஒரு விசுவாசிக்கு உண்டாகும்.
அல்லேலூயா. நான் பைபிள்லேருந்து பேசுறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். உபாகமம் 15:15 வாசிங்க. உன் தேவனாய் கர்த்தர் உன்னை மீட்டுக் கொண்டதையும் நினைவுறு கடுவாய். ஆகையால் இன்று நான் கட்டளையிடுவேன். ஆனாலும் உன்னிடத்தில் நன்மை பெற்று உன்னையும் உன் குடும்பத்தை நேசிப்பதனால் குத்துமாயாக. அல்லேலூயா. நல்லா கவனிச்சிங்களா? அதாவது நம்முடைய பாரம்பரியங்களிலே காது குத்துதல் என்பது ஒரு மரபு இருக்கு. இது கரெக்டா இல்லையா? எல்லா இதுலையுமே பெண்களுக்கு என்ன இருக்கு? காது குத்துறதுக்கு. ஆம்பளை பையங்களுக்கும் ஒரு வயசு ஆனால் என்ன செய்வாங்க? காது குத்து பொட்டை போட்டு அவங்களுக்கு மூக்கு குத்துறவங்க குத்துவான், காது குத்துவான். இது எங்கேருந்து வந்து சொல்ல இந்த ஜோசியக்காரனுக்கும் தெரியாது, எந்த ஆருக்கும் தெரியாது, பைபிளே வந்துச்சு. அல்லேலூயா. எதுக்குன்னா ஒரு அடிமை வந்து 49 வருஷம் அடிமை. எத்தனாவது வருஷம் அடிமை? 50வது வருஷம் அவனுக்கு விடுதலைன்னு வருஷம். அப்போ 50வது வருஷம் எக்காலம் ஊதும் போது அந்த அடிமை காணியாட்சிக்கு போயிடணும். அவன் வட்டிக்கு வாங்கினாலும் சரி, இடம் வாங்கினாலும் சரி, இடம் வித்தாலும் சரி, எங்கே போயிடணும்? அவன் சொந்த இடத்துக்கு போயிடணும். அப்போ சொந்த இடத்துக்கு போகாட்டா அவன் சொல்கிறான், அப்பா நீ எல்லாம் நல்லா கவனிச்சிட்ட, நீ என்ன நல்லா கவனிச்சிட்ட, நீ நல்ல அடிமைமா என்னை பார்க்கல, பிள்ளைமா என்னை பார்த்துட்ட, நல்ல சாப்பாடு போட்ட, நல்லா நடந்துட்டேன்னு சொன்னான். அப்போ அவன் என்ன செய்வான்னா, அவன் அடிமைன்னு தெரியணும். அவன் அடிமைன்னு என்ன செய்யணும்? தெரியணும். உடனே கதவுக்கு பின்னால போய் அவனுக்கு காது குத்தி அவனுக்கு ஒரு டோக்கனை போட்டுவான். அடையாளத்தை என்ன செய்வான்? இன்னைக்கு நம்ம மாடு லோன் வாங்கினா என்ன போடுறாங்க? அடையாளம் போடுறாங்க. இன்னைக்கு ஏன்? இன்னைக்கு தமிழ் மரபிலே சில இதை மைக் ஆப்பு. தமிழ் மரபிலே 3வது பிள்ளைக்கு முக்காண்டி என்று பெயரிடுவதும் தமிழ் மரபா இருக்கிறது. இது என்ன காரணம்னா, அவன் 2 பிள்ளை இறந்திருக்கும். அவன் 2 பிள்ளை இறந்திருக்கும். ஆனால் 3வது பிள்ளைக்கு மூக்காண்டி என்று சொல்லி அவனுக்கு நான் காது குத்துறேன் என்று சொல்லி கடவுள்கிட்ட வேண்டுவான். அதாவது அவனுக்கு என்ன 3வது பிள்ளை தங்கிவிடும். அல்லேலூயா. இந்த மரபு எங்கேருந்து வந்தது? பைபிள்லேருந்து வந்துச்சு. நிறைய விஷயம் நமக்கு தெரியவே தெரியாது. அப்போ 3வது பிள்ளைக்கு மூக்காண்டி என்று பெயர்வது தமிழ் மரபாக இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அப்படியானால் ஒரு அடிமை என்பதற்கு காதல் என்ன போட்டிருப்பான்? போட்டிருப்பான். அப்ப அவன் வந்து அடிமை. அப்ப 50வது வருஷம் அவனுக்கு விடுதலின் வருஷம். அல்லேலூயா. அப்போ நீ உன்னுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்திலே நீ அடிமையா இருந்தால் உன்னிடத்திலே விடுதலை ஆக முடியாது. புரியுதா உங்களுக்கு? எதுல ஆக முடியாது? விடுதலை. அப்ப அந்த 50வது வருஷம் எப்படி வருஷத்திலே அவன் விடுவிக்கப்படும் போது அவன் விடுவிக்கப்படுகிறான். இதுதான் இஸ்ரவேல் சபையார். இதுதான் இஸ்ரவேல் சபையார். வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவரும், லேவியராகமம் 25வது வசனம் 6, 7, 8 ஒருவரும் வாசிக்கலாம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளப்படுவார்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதுக்கு போதுமான பேர்களாய் இராமல் போனால் அவனும் சமூகத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? இஸ்ரவேல் சபையார் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேல் சபையார் என்று சொல்லுகிறார். இதை வாசிக்கலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 8 வாசிக்கலாம். அன்றியும் 7 ஓய்வு வருஷங்களில் உள்ள 7 வருஷங்களை எண்ணுவாயாக. அந்த 7 ஓய்வு வருஷங்களும் 49 வருஷம் ஆகும். அப்பொழுது 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசம் எங்கும் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசம் எங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூட கடவீர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருஷம். அதிலே உங்களில் ஒவ்வொருவரும் தன் காணியாட்சிக்கும் தன் குடும்பத்துக்கும் திரும்ப போக கடவர். அந்த 50ஆம் வருஷம் உங்களுக்கு யூபிலி வருஷமாய் இருப்பதாக. அதிலே விதைக்காமலும் தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காமல் விடப்பட்ட திராட்சை
பாருங்க, இந்த 50வது வருஷம் விடுதலையின் வருஷம். அல்லேலூயா. மலையாள பைபிளிலே, எத்தனை பைபிள்ல? மலையாள பைபிளிலையும் மராத்தி பைபிளிலையும் ஒரு வசனம் போட்டிருக்கு, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்து அதில் போட்டிருக்கு 50வது நாள் பான்ஷா அப்படின்னு சொல்லி மராத்தி பைபிளிலையும் மலையாள பைபிளிலும் அப்படி நாட்கள் என்று போட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப 50வது வருஷம் ஒரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை. அல்லேலூயா. அப்ப நீங்க இந்த கால வேளையில உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை ஆக வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், ஏதோ ஒரு காரியத்துல கட்டப்பட்டிருந்தா முழுமையா பாவத்தை அறிக்கிட்டு அதுல இருந்து வெளியே வாங்க. அல்லேலூயா. புரிஞ்சுட்டா உங்களுக்கு? எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நீங்க தேவ சமூகத்துல மனஸ்தாபப்பட்டு அந்த பாவத்திற்காக அழுது ஆண்டவர் சமூகத்திலே மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரோடு ஐக்கியப்படும் போது தேவன் இரக்கம் வைக்கிறார். யார் இரக்கம் வைக்கிறார்? தேவன் இரக்கம் வைக்கிறார். இரக்கம் வைக்கும் போது அவன் விடுதலை ஆகிறான். தடைகளை உடைக்கிறவே உங்களுக்கு முன்பாக செல்கிற முதலாவது காரியம், உங்கள் சரீரத்திலே காணப்படுற ஏதோ ஒரு தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். அது வியாதியா இருக்கலாம், அது குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், சபைக்கு விரோதமா இருக்கலாம். அது எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் முதலாவது தடையை உடைக்கிறார். அப்ப முதலாவது தடை எப்படி உடைக்கிறார்? நீங்கள் உபதேசத்தை கேட்கும் போது, இயேசு கிறிஸ்துடைய சீசராய் நீங்கள் மாறும்போது, ஆண்டவருக்கென்று வாழ்ந்து பரிசுத்தமாய் தன் பாவத்தை அறிக்கையிடும் போது மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆகிறீர்கள். புரிஞ்சுதா உங்களுக்கு? ப்ராப்பரா எடுத்திருக்கேன். இதான் இஸ்ரவேல் சபையார். விடுவிக்கப்பட்ட கூட்டம் ஆராதிக்கிறதா யாரு? இஸ்ரவேல் சபையார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கட்டுகளோடு இருக்க வேண்டுமானால், வியாதிகளோடு இருக்க வேண்டுமா, பிரச்சனையோடு இருக்கும் போது ஆண்டவர் சமூகத்தில் செபிக்கும் போது கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். அல்லேலூயா. அப்ப முதலாவது ஆண்டவர் தடைகளை உடைக்கிறவர் சொல்லுகிற காரியம், உன் பாவத்திலிருந்து நீ வெளியே வா. எல்லேருந்து வா? உபதேசத்தை கேட்கும் போது நீங்கள் பரிசுத்தமாகிறீர்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியிலே ஒரு விசுவாசி நிரம்ப வேண்டும். இதுல நிரம்பணும் ஆவியில. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் வாழ்வீர்கள். அல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்த ஆவி நிரம்புறது என்று ஒண்ணு இருக்குதா இல்லையா? இருக்கு. பரிசுத்த ஆவி நிரம்புறது ஒண்ணு இருக்கு. ஆர்சி காரங்களுடைய நான் நிறைய இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆர்சியிலே இப்போ தீர்க்கதரிசனம் சொல்றான். ஆர்சியில நினைச்சா தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, ஹீலிங் பண்றாங்க, எல்லாம் இது பண்றாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியில நிரம்புற அபிஷேகம் நமக்கு கட்டாயம் தேவை. அபிஷேகத்தை நிரம்புற கட்டாயம் தேவை. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம பரிசுத்த அபிஷேகம் பெற்றிருக்கோம் சொல்லுங்க? இது நிறைய பெற்றிருக்கோமா? பெற்றிருக்கோம். ரைட். இப்போ நான் உங்களை பேச போறேன். ரோமர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவி என்னும் அன்பு நம் இருதயங்களில் என்ன பட்டிருக்கு? ஊற்றப்பட்டிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு அன்பு. பரிசுத்த ஆவியானவருக்கு என்னது? அன்பு. நான் இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், எத்தனை பேர் அபிஷேகத்தை பெற்றுட்டேன்னு சொல்கிறோம், எல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்கிறோம். நான் யாரு கூடயும் சண்டையே இல்லை பிரதர், நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? காரணம் என்ன? அப்போது நமக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு காரியம் ஆவியானவரோடு கூட என்ன இல்லை, கனெக்ட் ஆகலை. அதனால தான் ஆண்டவர் நம்ம மூலமாக கிரியேட் செய்யலை. ஆண்டவர் நம்ம மூலமாக செய்யலை. நான் மார்க்கெட்டிங் மேனேஜராக ஒர்க் பண்ணேன். மார்க்கெட்டிங் மேனேஜராக ஏஎஸ்எம்மா ஏரியா சேல்ஸ் மேனேஜராக விருதுநகரில் ஒரு கம்பெனி, பெரிய பிரபலமான கம்பெனியில் இருந்தேன். நான் தான் தமிழ்நாட்டுடைய கண்ட்ரோல், பெங்களூர், ஆந்திரா எல்லாம் கண்ட்ரோலில் இருந்தேன். அப்போது அப்படி வேலை பார்த்துட்டு ஊழியம் பண்ணிட்டே இருக்கும்போது குறிப்பிட்ட ஒரு நாளில் ஒரு பார்ட் டைமாக ஊழியம் பண்ணேன். என்ன இப்போ டைம் ஊழியம் பண்ணேன்? பார்த்தேன். 2000 ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணேன். 2010 வரைக்கும் பார்த்தேன், பகுதி நேர ஊழியர்.
2011 ஃபுல் டைம். இப்போ நான் 16 வருஷம் அது ஃபுல் டைம் மாறினேன். அதுக்கு முன்னாடி பார்த்தேன். அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு செய்தியை நான் கேட்டேன். ஒரு செய்தியை என்ன செஞ்சேன், அமெரிக்கனுடைய செய்தியை கேட்டேன். அதிலே ஒரு பெரிய தீர்க்கதரிசி அவர் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அவருக்கு ஃபோன் வருது. அவருக்கு என்ன வருது, ஃபோன் வருது. அவர் பிரபலமான ஊழியர். அப்போது பையன் ஃபோன் எடுக்கிறான். அப்பாட்ட கேட்குறான் என்னன்னு சொல்லி. அவர் சொல்லுறார், நான் வீட்டில் இல்லைன்னு சொல்லிடு, நான் வீட்டில் இருக்கேன்னு சொல்லிடு. உடனே அவன் சொல்லிட்டான், அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்லி ஃபோனை வச்சாச்சு முடிஞ்சு. உடனே அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, எப்பா ஏன்ப்பா போய் சொல்கிறீங்க அப்படின்னு. ஏம்மா இதிலலாம் ஒன்றுமே இல்லை போமான்னு சொல்லிட்டு அந்த இவருடைய நடவடிக்கைகள் அப்படி முடிகிறது. சரி, முடித்து விட்டது. அடுத்த நாள் காலையிலே இவருக்கு தொலைபேசியிலே ஒரு அழைப்பு வருகிறது. தொலைபேசியிலே அழைப்பு வரும்போது அது என்ன அழைப்பு என்றால், ஒரு பையன் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறான், நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அந்த ஊழியருக்கு வருகிறது. யாருக்கு வருகிறது? ஊழியருக்கு வருது. உடனே அந்த ஊழியர் போகிறார். போய் ஆண்டவர் சமூகத்தில் 2 பாட்டு படிக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறார். ஆண்டவருடைய கையை வைத்து இயேசுவின் நாமத்தில் இவனுக்கு அற்புதம் நடைபெறுவதாக என்று கையை நீட்டுதார். ஆண்டவர் சொல்றார், உன் கையை எடு. ஆண்டவர் சொல்றார், உன் கையை எடு. என்னை அசைத்த ஒரு சாட்சி. எதுக்கு என்று ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். அப்போது அவர் சொல்லுகிறார், நேற்றைய தினத்திலே நீ ஒரு பொய் சொன்னாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உடனே இவர் என்ன பண்ணுகிறார், அப்படி பைபிள் எடுத்துட்டு 3 நாட்கள் உபவாசம் போடு. எத்தனை நாள் உபவாசம் போடுகிறார்? 3 நாள் உபவாசம் போட்டு, ஆண்டவரே என் பாவத்தை நீ மன்னியும், நான் பேசின தப்பு என்று சொல்லி அவர் ஆண்டவர் சமூகத்திலே மன்னிப்பு கேட்கிறார். நடந்த காரியத்தை உங்களிடத்தில் சொல்லுகிறேன். அப்படி சொல்லவுடன் ஆண்டவர் அவர்கிட்ட பேசுகிறார், உன் பாவத்தை நான் மன்னித்தேன், உன் பாவத்தை மன்னித்தேன், போய் சொல்லிட்டோம்னா நான் மன்னிச்சேன்னு சொல்லுவார். உடனே திருப்பி அதே வீட்டுக்கு அவர் போகிறார். அல்லேலூயா. அதே வீட்டுக்கு போய் அந்த பையன் படுத்திருக்கிறான். அந்த பையனுடைய தலையிலே கை வைக்கிறார். அவன் சுகமடைந்து விட்டான். கையில தட்டி ஆண்டவரை பாய்கிறது. இந்த சாட்சி என்னை அசைத்து விட்டது. நான் ஆண்டவருக்கு என்று ஊழியங்களை செய்கிறேன். என் வாழ்க்கையில் அற்புதங்கள் இல்லை, அடையாளங்கள் இல்லை. என் வேலையின் விஷயமாக நான் பொய் சொல்ல வேண்டியது இருக்கிறது, கம்பெனியின் விஷயமாய் பேச வேண்டியிருக்கிறது. இந்த வேலை நமக்கு தேவையில்லை. ஒன்று பைபிளை தூக்க வேண்டும், இல்லை என்று வேலைக்கு வர வேண்டும். 2லும் ஊழியம் செய்வது நமக்கு முடியாத காரியம் என்று சொல்லி உடனே என் மனைவிக்கு நான் ஃபோன் பண்ணினேன் பஸ்ஸில். நான் வேலையை ரிசைன் பண்ணலான்னு சொல்கிறேன், நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டான். அவளும் ஒரு பெந்தையோ அனுபவத்தில், சரி எனக்கு என்ன, நீங்கள் ரிசைன் பண்ணுங்க. அப்போ நான் சொன்னேன், மிகுந்த கஷ்டங்கள் வரும், நாம் நன்றாக வாழ்ந்திருக்கிறோம், மேனேஜர் போஸ்ட்டில் இருந்திருக்கிறோம், இப்படிலாம் இருக்குதுன்னு கேட்டேன். அதெல்லாம் பார்த்துலாம், கர்த்தர் பெரியவருங்க நடத்துவார், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கன்னு சொல்லிட்டான். அடுத்த செகண்ட் எதையுமே நான் யோசிக்கவில்லை, என் மூளை அறிவை யோசிக்கவில்லை. உடனே கம்பெனியுடைய மேனேஜருக்கு ஃபோன் பண்ணினேன், ஐயா நான் வேலையை ரிசைன் பண்ணுகிறேன். அவர் சொன்னார், உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? அப்போது நான் இந்தோனேஷியா கம்பெனிலே மேனேஜர் ஆகிவிட்டேன். இந்த கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி ஜம்ப் ஆகிட்டேன். அப்போது அவர் சொன்னார், இல்லை சார், அப்போ உங்கள் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்களா? இல்லை, நாங்கள் ஆண்டவருக்கு என்று சேவை செய்ய முடிவு எடுத்துட்டேன். அல்லேலூயா. அப்போ அவர் சொன்னார், சரியான இல்லை பரவாயில்ல, காலவோ மோடோ கத்தரையில் பார்த்துக்கொள்வார்னு சொல்லிவிட்டு உடனே அப்போது இந்த செய்தி வந்து என்னை அசைத்தது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாக இருக்க வேண்டுமே தவிர, நம்முடைய வாழ்க்கை என்ன எப்படி இருக்கக்கூடாது, தவறாக இருக்கவே. அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறபடினால தான் நம் நிறைய வாழ்க்கையிலே சாட்சி இல்லை. அல்லேலூயா. என்ன இல்லை? சாட்சி இல்லை. விருதுநகரிலே ஒருவருடைய மகனுக்கு வைத்த வழியிலே துடித்து கொண்டிருக்கிறான். எப்படி துடிக்கிறான்? வைத்த வழியிலே துடிக்கிறான். அவர் மனைவியும் அவரும் ஹாஸ்பிட்டலில் உட்காரார்கள். டாக்டர் சொல்லிவிட்டார், முடியாது. டாக்டர் சொல்லிட்டார், முடியாது, இந்த குழந்தைய பையனை தூக்கிட்டு போங்கள் என்று சொல்கிறார். உடனே அவரிடத்தில் தொலைபேசியிலே பேசுகிறார், அண்ணே என் பையனை டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் இப்போ கிரிட்டிக்கலான சூழ்நிலை இருக்கிறோம், நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணுங்க. அப்போ நான் தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு பட்டணத்தில் இருக்கிறேன். நைட்டு 11-10 மணி இருக்கும். அப்போது நண்பர்கள் அங்கெல்லாம் விருதுநகரில் உட்காந்துருக்கார்கள். நான் இங்கேருந்து ஃபோனில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணார், அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. எது பேச ஆரம்பிச்சிட்டார்? அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தார். உடனே நான் மாட்டிக்கிட்டார். மாட்டின உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவர் பேசுனதுக்கு அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டு, நான் என்றைக்குமே எந்த ஒரு விசுவாசியையும் எந்த மனிதனையுமே தனியாக தான் நான் பேசுவேன். மற்ற எல்லோரும் பப்ளிக் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா அது நல்லா அளவு இல்லை. இயேசுவே தனித்த உபதேசம் பண்ணியிருக்கிறார்.
எல்லாரையும் பப்ளிக்கெல்லாம் அப்படி இப்படி சொல்ல. உடனே அண்ணா நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே வாங்கண்ணேன்னு சொன்னேன். அவர் ஃபோன் அக்கா கூட ஆமான்னார், வெளியே வந்தார். உன்னுடைய வாழ்க்கையிலே சில மாதங்களுக்கு முன்பாக நீ இப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்தாய், இப்படிப்பட்ட காரியத்தை செய்தாய். அந்த காரியத்தின் நிமித்தமாய் உன் மகன் இப்போது வைத்தவழியில் படுத்துவிட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ என்ன சொல்ற? அடிக்கிறேன். நான் எங்க இந்த தூத்துக்குடி பக்கத்தில் இருக்க. அவர் எங்க இருக்காரு? விருதுநகர். அவர் பெரிய பிசினஸ்மேன். அவர் சொன்னார், நான் இந்த பாவத்தை செய்தேன், ஆண்டவர் என்னை மன்னிப்பாராக. முடிச்சு உடனே ஆண்டவர் சமூகத்தில் 2 நாள் அந்த நிமிஷம் வரைக்கும் டாக்டர் தூக்கிட்டு போயிருன்னு சொல்லிட்டான். உடனே உபவாசம் போட்டு தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணினால் அவன் பிழைத்துக் கொண்டான். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒரு திருச்சபைக்கு நீ பெற்றிருக்கிற தரிசனமோ, நீ பெற்றிருக்கிற விசனோ, நீ பெற்றிருக்கிற அந்நிய பாஷையோ, நீ பெற்றிருக்கிற தீர்க்க தரிசனமோ, ஒரு சொப்பனமோ, அது சபைக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். வியாபார நோக்கத்துக்காக பண்ணவே கூடாது. இன்னைக்கு ரசிக்கப்பட டக்குன்னு போய் எங்கேயோ கொட்டடிச்சிருவான், டங்கு 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 டங்கு. அதெல்லாம் ஏழைக்கு சேரவே சேராது. எந்த ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மனுஷனும் சபையிலே அடங்கி இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் போதுதான் அவன் தேவனோடு கட்டப்பட்டவனாக இருப்பான். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்மிடத்துல சொல்லும் போது ரோமர் 5:5 சொல்லுது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவி என்னும் அன்பு நம்முடைய இருதயத்தில் என்ன பட்டிருக்கு? ஊற்றப்பட்டிருக்கு. அப்போ அன்பு நமக்கு இருக்கு. ஆனா இந்த அன்பை யாரும் பயன்படுத்துறது இல்ல. அப்ப என்ன அர்த்தம் சொல்லு? எப்படி ஆவியானவர் உன் மூலமா செயல்படுவார் சொல்லு? நல்லா யோசித்து பார்க்கணும் பிரியமானவர்களே. நம்ம 5 பேர் இருக்கிறோம், 10 பேர் இருக்கிறத பற்றி ஒன்றுமே அர்த்தம் கிடையாது. அடுத்தவனை மாற்றுறதுக்குள்ள அபிஷேகத்தை அவனுக்கு கொடுத்துருக்கிறார். அடுத்தவனை மாற்றக்கூடிய அனாயிட்டிங் அவனுக்கு கொடுத்துருக்கிறார். சொப்பனங்களை காண்கிறாய். கரெக்டாக சொல்றாரு. இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் சொப்பனம் பார்க்குற, ஆனால் உனக்கு என்ன செய்ய முடியல, அது சொல்ல முடியாதபடி இருக்கா. எப்போ நடக்குன்னு சொல்ல முடியுதா? எந்த காரியம் சொல்ல முடியுதா? எல்லா தெளிவில்லாத காரியத்துக்கு மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவிய அன்பு நம்ம இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கு. அப்பா வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். அப்ப அன்பு ஒருத்தனுக்கு இருக்கணும். எது இருக்கணும்? அன்பு. அப்ப மேலும் அருளப்பட்ட பரிசுத்த ஆவி என்னும் அன்பு நம்முடைய இதயத்தில் என்ன பண்ணிருக்கணும்? இயேசு நம்ம இன்னைக்கு நியாயபரமான வாசல் தம்முடைய ஆவியை நமக்கு என்ன பண்ணினார்? அளவில்லாமல் ஊற்றினார். தீத்து 3:7 வாசிக்கலாம். தீத்து 3:7. அவர் தம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்ம மீது எப்படி பொழிந்தரல? ஆண்டவர் கொஞ்சோல கொடுக்கல. ஆண்டவர் எப்படி கொடுக்கல?